இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலா ஆண்டி அம்மா, நாங்க இன்னைக்கு நியூ பிரான்ச் ஓபனிங் விஷயமா ஒரு முக்கியமான இன்வெஸ்டர் பார்க்க போறதா இருக்கோம். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மீட் பண்றதா இருக்கும். அதானே சாரா? அவரை இன்னைக்கு விட்டா மறுபடியும் பார்க்கவே முடியாதுமா. நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாங்க போய் அதை எடுத்து பார்த்து செக் பண்ணிட்டு இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடுறோமா. இன்னைக்கு வீட்டுக்கு முக்கியமான விருந்தாளிங்கெல்லாம் வராங்களேப்பா. இந்த வீட்டுக்கு தானே அன்னைக்கு வந்தோம். ஆமாக்கா, இதுதான் டெஸ்டினி போல. இந்த வீட்டுக்கு தான் நான் வரணும்னு இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போயிருக்கோம். ஏய், நல்லா பாத்துக்கோ. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என்ன பாக்கணும்னா இங்கதான் வரணும். அக்கா அக்கா, இல்ல இடது கால் இல்ல வலது கால். ஓ ஓகேண்ணா. அம்மா, நாங்க 2 பேரும் சீக்கிரமா வந்துடுறோமா. ஜஸ்ட் 1 hour தான் ஆகும். சாரா வரியா? நாம ரூமுக்கு போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே கிளம்பலாம். சாரா, இட்ஸ் கெட்டிங் லேட். வா போலாம். வா போயிட்டு வந்துடுறோமா. இதோ வர ஆண்டி. வா வா சாரா. ஏதோ தப்பா இருக்கே. ஏன் இந்த பொண்ணை பார்த்து இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்? கண்டுபிடிச்சிருங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. நான் சொன்னேன்ல, இதுதான் எங்க அண்ணன் விஸ்வநாதன். வணக்கம். வணக்கம். இவங்க அவர் பொண்ணுங்க வெண்ணிலா, வான்மதி. ஹாய். ஹாய். இவங்க என் அண்ணி பரமேஸ்வரி. வணக்கங்க. வணக்கம். ஆண்டி. வாங்க வாங்க. அட நீங்களா? 2 பேரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டி, நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. அதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? இந்த குடும்பமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆண்டி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் பண்ணது நான் இல்ல, என் அக்கா. நான் தான். உங்களுக்கு பண்ண எல்லா உதவியும் என் அக்கா தான், நான் இல்ல. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ ஆண்டி, இதுல என்ன இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றது பெரிய விஷயமா? ஆமா, உங்க கை எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லமா. நான் யாரையும் இன்டர்வியூ கொடுக்காம நாம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். அண்ணன், இவர் தான் என் ஹஸ்பண்ட். இவங்க என் அக்கா லீலாவதி. இது மாமா வெங்கடேசன், குடும்பத்துக்கு மூத்தவங்க. இவ என் சின்ன பொண்ணு அருவி. ஆண்டி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது அக்கா வந்து இப்படி கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒன்னா இவ்ளோ பெரிய வீட்ல சந்தோஷமா வாழறது பெரிய குடுப்பனன்னு சொல்ல வந்த ஆண்டி. ஆமா, அதான் நான் சொல்ல வந்தேன். ஆமாமா, கூட்டு குடும்பமா வாழறது தானே வாழ்க்கை. இது வெறும் வீடு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு கோயில். ஆண்டி, நீங்க கூட்டு குடும்பமா எத்தனை வருஷமா வாழ்றீங்க? நாங்க 25 வருஷமா ஒன்னா ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இருபத்தஞ்சு வருஷம் ஒத்துமையா வாழறது பெரிய வரம் ஆண்டி. ஆமா ஆமா, பெரிய வரம். நம்ம கடையோட 25th இயர்
பெருசா செலிப்ரேட் பண்றதா இருக்கும். அதுக்காக நம்ம கடையோட ரீச்சை அதிகப்படுத்த ஏதாவது பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா ஆண்டி? என் அக்கா கூட சூப்பரா ஐடியா எல்லாம் கொடுப்பா. ஆ? அக்கா நீ சூப்பரா ஐடியா கொடுப்பியே, சொல்லுக்கா. ஆமா ஆண்டி, நான் சூப்பரா ஐடியா கொடுப்பேன். ரொம்ப நல்லதுமா. நீ என்ன கூட்டு விடல, சும்மா இரு. நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல கான்ஃபரன்ஸ் நடக்குது. நீங்க 2 பேரும் வாங்கல, வந்து உங்க ஐடியாஸ பிரசன்ட் பண்ணுங்க. சரிங்க ஆண்டி. ஒரு நிமிஷம் ஆண்டி. பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். உங்க பையனை காணுமே. Just tell me வருண், எனக்கு தொலையே வெடிச்சிரும் போல இருக்கு. சாரா, அம்மா. அம்மா அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஆஹா, இல்ல சாரா. ஆ, அம்மா நான் சொன்னதை கேட்கல. வாட்? கேக்கலையா? நம்ம லவ் பண்ற விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட சொன்னதை அம்மா எதுவுமே கேட்கல. என்ன விளையாடுறியா வருண்? அவங்க தான் அன்னைக்கு நீ சொன்னது கேக்கலன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் திரும்ப அவங்க கிட்ட சொல்லல? ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? சொல்லு வருண், ஏன் சொல்லல? நீ சொல்லுவியா இல்ல சொல்ல மாட்டியா? இல்ல இப்ப சொல்ல மாட்டியா இல்ல எப்பவுமே சொல்ல மாட்டியா? ஏய், இனிமே உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல வருண். உங்க அம்மாவும் ஃபேமிலியும் கீழே தானே இருக்காங்க. நான் போய் சொல்றேன். ஏய், ஏய் சாரா. அக்கா கதவு தட்டு. ஆஹா, மாட்ட மாட்டேன். நீயும் என்னோட வா. நானா? ஆமா. ஏய், கதவை தட்டு. நான் தட்ட மாட்டேன். ஏய், சொன்னா கேளு, தட்டு. அக்கா நான் தட்ட மாட்டேன், நீயே தட்டு. எனக்கு பயமா இருக்கு. மீனா, ஏய், அக்கா மீனா. இரு. நான் உனக்கு பின்னாடியே நிக்கிறேன்.